சிவா வாப்பா. அப்ப நல்லா இருக்கியாப்பா? மோனிஸ் நல்லா இருக்கியா? எமாவ் என்னப்பா வெறும் கையை வீசிட்டு வந்திருக்க, ஒரு துணி கூட எடுத்துட்டு வரலையா? இப்ப இன்னைக்கு சாயந்தரமே கிளம்பிடுவோம்ப்பா. பால் பாண்டியை கூட்டு போக தான் வந்தேன். இருக்க மாட்டீங்களா? ஆமா மோனிஸ், லீவு கிடையாது. ஏற்கனவே நான் நிறைய லீவ் எடுத்துட்டேன் பத்தியா. ஒரு 2 நாளாவது இருந்துட்டு போப்பா, அந்த பிள்ளை ஆசைப்படுதில்ல. எப்ப அந்த பிள்ளை ஆசைப்படுதுன்னா அப்ப இந்த பிள்ளையை லீவ் எடுத்துட்டு என் கூட வர சொல்லுங்கப்பா. நானே ஓயாம லீவ் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. மருமோளே, ஒரு 3 நாள் லீவு போட்டு போறியாமா? நாங்க இருக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டதே. இல்ல மாமா, இது இயர் எண்டு, நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா லீவு போடவே முடியாது. ஆமா, மார்ச் மாசம் நிறைய கணக்கு முடிக்க வேண்டிய வேலை கிடக்குமே. இல்ல நீ ஏதாவது வயிறு வலின்னு எதாட்டு சொல்லி 2 நாள் லீவு போடு. அதான் கல்யாணம் ஆகி 6-7 மாசம் ஆயிட்டேன். என்னமோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி பெருசா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த வந்துட்டா இந்த வீட்டோடைய வில்லி. இப்ப அடுத்த மாசம் லீவு போடுதேன்ப்பா. இப்ப இந்த மாசம் எனக்கும் நிறைய வேலை கிடக்கு. இந்த பால் பாண்டி நாய் எங்க? சே, ஐயோ பாவம், அவனை இதுக்கு நாய்கிங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸ்ப்பா. இதை விட மோசமா பேசிக்கிடுவோம். நாய்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா? அவன் மொட்டை மாடியில தான் கிடக்கான். சரி சரி கிடக்கட்டும். நான் சாயந்தரமா அவனை போய் பார்க்கேன். முனீஸ் வா. மருமோளே, உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போமா. சரி மாமா. வந்த உடனே என்ன ரூமுக்கு போறது? தாய் தகப்பங்கிட்ட உட்காந்து பேச வேண்டியதானே. வாண்ட என்னத்த பேச, வழிய விடு. என்ன மதர் மம்மி இழைச்ச மாதிரி இருக்க? ஒரே வீட்டுல வேலை. உன் பொண்டாட்டி என்ன வீட்டுல வேலையா செய்தா? வேலைக்கு ஓடிடுதா? வேலைக்கு ஒரு ஆள் போட்டுருமா உனக்கு? அது எதுக்கு? நான் எல்லாம் செஞ்சுக்கிடுவேன்ப்பா, நான் எல்லாம் செஞ்சுக்கிடுவேன். சரி, நல்ல மட்டன் குழம்பு வச்சு வை. வாரேன், சாப்பிட வாரேன் மதியம். பொண்டாட்டி பிறந்தால இப்படிலாம் நாய்க்குட்டி மாதிரி ஓடுதான். கடவுளே கடவுளே கடவுளே. நீரெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசுலையும் சரி இப்பவும் சரி ஒரு நாளாட்டி என்கிட்ட இப்படி அன்பா இருந்திருக்கீரா? ஆமா, இவ அப்படியே பாசத்தை பொழிஞ்சிருவா. எந்த நேரமும் கடுகடுன்னு விழுந்துக்கிட்டு அடுத்தவங்களை பத்தி குறையா பேசிக்கிட்டு இருக்க. வாண்ட பாசமா இருக்கணுமாம, பாசமா. போ போய் காப்பி எடுத்துட்டு வா போ. காப்பி போடணும், இவரை துணியை துவைச்சு போடணும், சாப்பாடு கொடுக்கணும். இதுக்குதான் நம்ம வேணும். நம்மளாம் செத்தாதான் இவருக்கு பூச்சி வரும். முனீஸ் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. ஏங்க உங்க கூட இருந்த மாதிரியே இல்ல. நீங்க ஒரு மூலையிலயும் நான் ஒரு மூலையிலயும் இருக்கோம். பேசாம வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கேயே வந்துடவா. உனக்கு ஏதாவது எடுபடி வேலை பார்த்துட்டு ஒரு 5000 மட்டும் சம்பளம் போட்டு கொடு. சும்மா இருங்க. நீங்க வந்து எனக்கு கீழே வேலை பார்க்கலாமா? இதுல என்ன இருக்கு? நமக்குள்ள என்ன இருக்கு? புருஷ பொண்டாட்டிக்குள்ள அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. இல்லைங்க, நீங்க ஒரு நல்ல மதிப்பான வேலையில இருந்தாதான் உங்களுக்கு மரியாதை பத்துக்கிடுங்க. நீங்க இங்க ஏதாவது நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அங்க போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம பால் பாண்டி அண்ணன் ரொம்ப மோசமாயிட்டே இருக்காரு. சாவணும் சாவணும்னே யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் அங்க கூட்டு போய் 4 இடத்த காமிச்சு அவர் நல்லபடியா ஆக்குங்க. அதான் அவசரமா டிக்கெட்டை போட்டு வந்தேன். எங்க அம்மா உங்ககிட்ட எதுவும் வம்பு பண்ணுதோ? இல்லைங்க, அத்தை எதுவும் பண்ணல. உனக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீ உங்க அம்மா கூட கூட போய் இருந்துக்கலாம். ஏன்னா நான் தான் இங்க இல்ல பத்தியா, அதுக்கு சொல்லுது. புருஷ வீட்ல பொண்டாட்டி இருக்கிறது தாங்க மரியாதை. அது மட்டும் இல்லாம நானும் மாமாவும் ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் தான் வருவோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி சரி, சாயந்தரம் கிளம்பிடுவேன். அது வரைக்கும் உன் மடியில படுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு பாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டு. எம்மாடி போதும். முனீஸ், நாளை எப்படி நமக்கு குழந்தைலாம் பிறந்த இப்படி பாடிடாத, பாவம் பயந்துரும். என்ன இசையக்கா, டெய்லி ஒரு புது சுடிதார் போட்டு வரீங்க? 11 லட்சம் நல்லா விளையாடுது போல. லூசு மாதிரி பேசாதட்டி. இல்ல, காமெடியா தான் சொன்னேன். பரவாயில்ல பரவாயில்ல, அவ பேசுறதுனால ஒண்ணும் இல்ல. அவ சீரியஸா தானே கேட்கா. ஆமா சோனியா, உண்மையிலே நீ சொல்றது உண்மைதான். இவ்வளோ வருஷமா எனக்கு போட நல்ல ட்ரெஸ்ஸே கிடையாது. போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு போட்டு வருவேன். இப்போ கொஞ்சம் ரூபா வந்ததுமே எனக்கு ஒரு ஆசை பத்துக்க, அதாவது ஒரு 10 சுடிதார்கானும் வாங்கியிருக்கேன். அதுவும் எங்கள் அம்மா நிறைய வாங்க சொல்லிச்சு. எங்கள் அம்மா ரொம்ப செலவு பண்ண கொஞ்சம் ஊதாரி. ஆனால் நான் அப்படி கிடையாது. எங்கள் அப்பா கொஞ்சம் குடிப்பார். ஆனால் நான் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பேன். கஷ்டம் புரிஞ்சு நடந்துக்கிடுவேன். எனக்கும் ஆசை இருக்கும்ல புது புது ட்ரெஸ்லாம் போடணும்னு. அதான் ஒரு 10 சுடிதார் மட்டும் வாங்கினேன். அதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லட்டி. உனக்கு பிடிச்சது நீ வாங்குற. இதில் என்ன இருக்கு? பார்த்து எல்லாத்தையும் காலி பண்ணிடாதீங்க. அப்புறம் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் போயிடாம. ஏன் இப்படி அடுத்தவங்க மனசு நோகிற மாதிரியே பேசிட்டு இருக்க?
சும்மா எல்லாத்தையும் நீ தப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்காதானே, நான் சீரியஸாவே தான் சொல்றேன். ஆசையா தான் இருக்கும் ஒண்ணுனா வாங்கணும்னு. காலி ஏறக்கூடாதுல, யாரோ ஒரு புண்ணியமா உதவி பண்ணியிருக்கான், அதை கரைச்சிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன், தப்பா ஒன்றும் சொல்லலை. அவ சொல்றது என் மேல அக்கறையில தானே. ஆமா சோனியா, நீ சொல்றது கரெக்டு தான். அப்படிலாம் செலவு பண்ண மாட்டோம், பேங்க்ல போட்டாச்சு. இனி தலையில நின்னாலும் பைசா கிடையாது. குட் மார்னிங் சீனியர். சீனியர் வந்துட்டாரா? நான் போய் கேட்கட்ட மாட்டி. என்ன கேட்க போறீங்க? அந்த பணம் நீங்களா கொடுத்தீங்கன்னு. கேட்கனா கேளு. குட் மார்னிங் சீனியர். ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வாரேன். சீனியர், எனக்கு நீங்க ஒரு உண்மையை சொல்லணும். கேளு. நீங்க தானே எங்க வீட்டுக்கு வந்து 11 லட்சம் கொடுத்தீங்க. 11 லட்சமா? என்ன 11 லட்சம்? பொய் சொல்லாதீங்க. சிவப்பு டிஷர்ட்டு, ப்ளூ பேண்ட்டு, உருண்டை கண்ணு, நீங்க தானே? நீ என்ன உளறிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. என்ன 11 லட்சம் சொல்றியா இல்லையா? இல்லைன்னா இன்கம் டேக்ஸ்க்கு சொல்லிடுவேன். ஒன்றும் இல்லை 11 லட்சம் நீங்கள் கொடுக்குற மாதிரி கனவு கண்டேன், வேற ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லு, என்ன 11 லட்சம்? நிஜமாதான், ஒன்றும் இல்லை சீனியர். நல்லா பயந்துட்டா. இப்படிதான் சொல்லணும், இல்லைன்னா ஊர் புறம் இவளே கொட்டடிச்சிருவா போல. என்னாச்சு? சீனியர் கொடுத்த மாதிரி தெரியலையே. இன்கம் டேக்ஸ் அது இதுன்னு சொல்கிறான், எனக்கு பயமாக இருக்கு. நான் அதெல்லாம் இல்லைன்ட்டேன். எனக்கு முதலே தெரியும் சீனியராக இருக்காதுன்னு. சரி, யாரா இருந்தா என்ன? உன் படிப்புக்காக உதவி பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அது யாரு என்னன்னு ஆராய்ச்சி பண்ணாம பேசாம படிக்கிற வேலையை பாரு. ஆமா சத்யா, நீ சொல்றதுதான் கரெக்ட். இனி படிக்கிற வேலையை தான் பார்க்கணும், இதை பத்தி ரொம்ப யோசிக்க கூடாது. கன்சிகா, நல்லா இருக்கியாம்மா? பார்த்து ஒரு வாரம் ஆகுது. நல்லா இருக்கேன் முதலாளி ஐயா, மண்டக்கட்டு ஐயா. சாப்பிட்டியா? அந்த வீட்டுல இருக்க ஒத்தையில இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப பழகிட்டாமா? பழகிட்டு மண்டக்கட்டு ஐயா. எதுனாலும் போனடின, ஒத்தியில இருக்குன்னு பயப்படாத. யாரும் தட்டுனாலும் துறக்காத. வந்தா யார் வரப்போற? நான் வருவேன், இல்லைன்னா அந்த உமா வருவா, வேற யாரும் வரமாட்டாவல்ல. நான் யாரு வந்தாலும் திறக்க மாட்டேன் ஐயா. சரி சரி. எம்மாடி, எங்க அம்மா எதுக்கு பேக்கரிக்கு வராவ? என்னம்மா? என்ன நொன்னம்மா, வழிய விடு. இங்க எதுக்கு வந்தீங்க? உன் சுவாலிய பார்த்துட்டு போவாங்க. வணக்கம் பாட்டி. பாட்டியா பாட்டி, எந்திரி. எந்திரிக்கேன். நான் இனிமே வியாபாரம் பார்ப்பேன். எம்மா, உங்களுக்கு கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன வியாபாரம் பாப்பீங்க? 100 ரூபா கொடுத்தா 200 சில்லறையை கொடுத்துட போறீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். உன் சுவாலிய பார்த்துட்டு போ. நல்ல கொஞ்சம் வயசு பிள்ளையா கடையில உட்கார வச்சிருக்கான். பாட்டியம்மா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு டோனட்னா என்னன்னு தெரியுமா சொல்லுங்க? எனக்கு எல்லாம் தெரியும். உன் வேலைய பார்த்துட்டு போ. எம்மா, வியாபாரத்துக்கு எடுக்காதீங்கம்மா. மண்டுக்கட்டு ஐயா, அவங்க வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு பொழுது போகணும்ல, நான் பார்த்துக்கிட்டதே, நீங்க போங்க. கன்சிகா, ஏற்கனவே நமக்கு பெருசா லாபம் ஒன்றும் கிடையாது. எங்க அம்மா எதுவும் தப்பு தப்பா கொடுத்துடக்கூடாது. சில்லறை தப்பா கொடுத்துட்டுனா நமக்கு நஷ்டமாயிரும். நான் பார்த்துக்கிட்ட முதலாளி ஐயா, நீங்க போயிட்டு வாங்க. நல்ல கொனட்டி பேசுதான். பாட்டியம்மா, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். உன் சுவாலிய பார்த்துட்டு போ. பூ 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 வாங்குங்க பூ. என்னடி பூ பூங்க? பேக்கரியில பூலாமா வித்துட்டு இருக்கீங்க? பழக்க தோசம் பாட்டி, மிந்தி பூ வித்தேன், அதே ஞாபகத்துல இப்படி வந்துட்டு. நல்ல ஆளை கொண்டு கடையில வச்சிருக்கான். இதுல என்னைய வேற குறை சொல்லிட்டு போறான். ஹாஸ்பிட்டலுக்கு வேற நேரமாயிட்டு, ஒரு ரஸ்க் பாக்கெட் வாங்கிட்டு போவோம். ஏமா, ஒரு ரஸ்க் பாக்கெட் தா. இருங்க கொண்டு வரேன். எங்க எந்திரிக்க? நான் தான் கொடுப்பேன். ஏமா, உனக்கு என்ன வேணும்? பாட்டி, ஹாஸ்பிட்டலுக்கு நேரமாயிட்டு, ஒரு ரஸ்க் பாக்கெட் தாங்க. ரசக்கின்னா என்னன்னு தெரியலையே. என்னம்மா சொன்னீங்க? ரஸ்க்கு. சரி சரி. முறுக்கு இந்தாங்கம்மா. பாட்டி, ரஸ்க்கு கேட்டா முறுக்கு தரீங்க, ரஸ்க்கு தாங்க. இதுதாம்மா நீ கேட்டது. ஏம்மா, கடையில இருக்கிற பிள்ளை சொல்லி கொடுக்க மாட்டியாம்மா? அவ எனக்கு சொல்லி தரணும் மோட்டி. எனக்கு தெரியும், கொடுக்கறத வாங்கிட்டு போ. நல்ல கதையா இருக்க. நான் காசு கொடுத்து வாங்குவேனா, நீங்க கொடுக்கறத வாங்கணுமோ? ரஸ்க்கு கேட்டா முறுக்கு கொடுக்குது, அரமெண்டல். இப்படி இருந்தா நல்ல வியாபாரம் ஆகும். சிலுப்பட்ட என்ன திமிரா பேசிட்டு போகுது. ஏட்டி, இதை கொண்டாங்க வை. பாட்டி, தப்பு தப்பா கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரா போயிருவாங்க. எனக்கு எல்லாம் தெரியும். சுவாலிய பார்த்துட்டு போ. மண்டுக்கிட்டு ஐயா பேக்கரி. ஓ ஓ ஓ. மாப்பிள்ளை மண்ணாங்கட்டின்னு மெண்டல் பையில கூட்டு வந்திருக்கீங்க. அவ காலை எப்படி கடிச்சு வச்சிருக்கான் தெரியுமா? பாம்பு ரத்தம் ஒன்று தான் வரல அவளுக்கு.
நெட்டம்மா நீ சுந்தரி மேடம்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு. சுந்தரி மேடமும் அங்கே தான் இருந்தாங்க. எங்க எம்டி தான் அப்படி சொன்னாரு. உங்க எம்டி என்னத்த சொன்னாரு? சரியான ஆளு. கஷ்டப்பட்டவங்கன்னா அரமண்டல கெட்டி வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டாரோ? நல்ல மாப்பிள்ளை கூட்டு வந்திருக்காரு. மாப்பிள்ளை பறக்கணுமா, தாவணுமா, ஆடணுமாம. சாரி சான்சரா, நீ என்ன மன்னிச்சிருமா. மன்னிப்பு கேட்ட மட்டும் எல்லாம் சரியாயிருமா? அவ காலை பிடிச்சு கடிச்சு வச்சிருக்கான். அவ இப்ப ஊசி போட்டாதான் அவளுக்கு சரியாகும். மனுஷ கடிக்கெல்லாம் ஊசி போட வேண்டான்டி. அவன் மனுஷனே கிடையாது. அவன் ஒரு மாதிரிலாம் இருந்தான், அவனுக்கு இருக்க மாதிரி. ஏன் நெட்டவள்ளி வீடு அவர் ஏதோ நல்லது செய்யறதுக்காக கூட்டு வந்தாரு. அது இப்படி ஆகும்னு அவர் நினைக்கல. அவரை பற்றி ஏசாத. பாபு என்னைக்குமே 4 இடத்துல விசாரிச்சு அப்புறம்தான்ப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். மாப்பிள்ளை பொண்ணுங்கிறதுலாம் லேஸ்பட்ட காரியம் கிடையாது. சித்தி, எனக்கும் தெரியும். எங்க எம்டி சொன்னதுனால தான் கண்ணை முட்டிட்டு நானும் சம்மதிச்சிட்டேன். நல்ல சம்மதிச்சிரு. நல்ல வேலை கல்யாணம் வரைக்கும் போகல. கல்யாணம் வரைக்கும் போயிருந்தா இந்த பிள்ளையை என்னெல்லாம் கடிச்சு வச்சிருப்பானோ. ஏதி சும்மா இருமா, எனக்கு பயமா இருக்கு. கேட்டாலும் இதெல்லாம் கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசையே தோண மாட்டுக்கு. ஏட்டி நெட்டவெளி சும்மா ஏறி அவளை போட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்காத. ஏட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லட்டி. இல்ல அத்தை பாட்டி, சான்ஸ்ரன்னு யாரை நம்பியிருக்கா? நம்ம எல்லாரையும் நம்பியிருக்கா. நம்ம தான் அவளுக்கு குடும்பமா இருந்து நல்லபடியா ஒரு கல்யாணத்தை முடிச்சு விடணும். இப்படி ஒரு ஆளை கூட்டு வந்திருக்காரு. மனசே ஆற மாட்டேங்குது. ராத்திரில எனக்கு உறக்கமே இல்லை தெரியுமா? அவ இவ காலை கடிச்சதே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். நெட்டம்மா சும்மா வாங்க ஆளை கடிச்ச மாதிரி சீன் போடாத. தெரியாம தானே பண்ணுனேன். உங்க எம்டியை காட்டுங்க. நான் 4 கேள்வி நான் ஆக்கு கொடுக்குற மாதிரி கேட்கேன். ஆமா, ராக்க பிடுங்க மாதிரி கேளு. அவன் வேலையை விட்டு துரத்துவான். நம்ம தெருவுக்கு போக வேண்டியதான். எதுக்குப்பா தெருவுக்கு போகணும்? எனக்கு பென்ஷன் வருது. நம்ம எல்லாரும் உட்காந்து அழகா சாப்பிடலாம. எத்தனை வருஷத்துக்கு சித்தப்பா உட்காந்து சாப்பிட முடியும்? வேலைக்குன்னு போக வேண்டாமா? இவன் லூஸ் மாதிரி வளரிட்டடப்பா. சரி சரி, நேற்று வந்த மாப்பிள்ளை கதையை விடுங்க. ஆமாம், இனிமேல் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணி எப்படி முன்னேறலாங்கிறத யோசிப்போம். கல்யாணத்தில் அப்புறம் பார்த்துடுவோம். பாபு மாமா, எனக்கு ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் பேச்சு எடுக்காதீங்க. சரிங்கம்மா. பங்கூசு, சீக்கிரம் போய் சமையல் பண்ணிட்டு பசி எடுக்கு. எனக்கு சிக்கனா மட்டனா? சிக்கன் குழம்பு வச்சிருவோம். எம்மா சீக்கிரம் பண்ணுவ, ரொம்ப பசிக்கு. என்ன இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரே பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு? வீட்டுல இருந்தாலே பசி எடுக்க தான் செய்யும். போய் சீக்கிரம் சமையல் ஆக்கு போ. இந்த போறேன். பிள்ளைகள் கொஞ்சம் வெங்காயம் உரிச்சு தருவீங்களா டீ? ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கோம், ஃப்ரீயா விடுமா? 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தமா தான் இருக்கும். வேலை செய்ய சொன்னா மட்டும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வளவ. சரி நான் போறேன். என்னது ஸ்டவ் ஆனாம மட்டுக்கு? இன்னைக்கு தேதி என்ன? அட கடவுளே, கேஸும் முடிஞ்சு போயிருக்க. புக் பண்ணாம விட்டனே. எம்மா ஏஸ் எல்லாம் செய்வாவோ? எல்லாம் பசிக்கிட்டு எல்லாம் கிடக்கு. நைஸா தெரியாம போய் அடுப்பு மூட்டி தான் சமைக்கணும். என்ன அங்கிங்க லாந்திக்கிட்டால இதை சமைக்கலையா? சமைக்கணும் இருங்க வாரேன். திருட்டு முழி முழிச்சுக்கிட்டால இதா. முதல்ல சோத்தை பொங்கிடுவோம். அதுக்கப்புறம் படபடன்னு குழம்பு கூட வச்சுக்கிடலாம். மட்டன்னா வேக நேரம் ஆகும். சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். அடுப்புல வச்சா மடமடன்னு வேகுது. இங்க எங்கேயா தெருவோர விறகு பறக்கிட்டு வந்து வச்சாலே புது சமையல் வேலை முடிஞ்சிடும். இதுக்கு எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து சிலிண்டரு? நல்ல வேடிக்கை பார்த்த மாதிரியும் இருக்கு. எம்மாடி மோப்ப பிடிச்சி வந்துட்டாளுவல. அவளத்தையும் தின்னுவாளுவல. ஐயோ 1 கிலோ தானே வாங்கியிருக்கேன். என்ன தெருவோர கடன் போட்டாச்சு போல கடை. ஓ மோர கடை போட்டிருக்காவள கடை. கேஸ் தீர்ந்து போச்சுட்டியா தான் இங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பங்கச்சக்காய் குழம்புனா பங்கச்சக்காய் குழம்பு தான். என்ன மனம் மணக்கு. ஏட்டி குழம்பே வைக்கிறடி, சோறு தண்டி வேகுது. ஏக்கா, இங்கேயே குழம்பு வச்சு ஒரு தட்டில் எங்களுக்கு நல்ல சோறு போட்டு தந்துருக்கா. சாப்பிடுதோம், நல்ல வாசமா அடிக்கி. ஏட்டி சோறு எப்படி வாசம் அடிக்கும்? குழம்பு தானே வாசம் அடிக்கும். வெறும் சோறு தாண்டி கொதிக்கி. ஏக்கா நீங்க வைக்கிற சோறே அப்படி ஒரு மனம் பார்த்துக்கிடுங்க. ஆமா. அது சரி. உங்க வீட்டுல இன்னைக்கு சமைக்கலையாட்டி? எனக்கு என்ன, எங்க வீட்டுல என் மாமியார் சமைக்கி, நெட்டவெளி வீட்டுல அவ மாமியார் சமைக்கி, ஏஞ்சல் வீட்டுல அவ மாமியார் சமைக்கி. எனக்கு இழிச்சக்கா சமைச்சிட்டடக்கா. சரி. இது ஒரு நல்ல ஐடியானக்கா. சிலிண்டர் காலி ஆகிட்டு 4 விறகு பொறுக்கி வெளியே வச்சு சமைச்சிடலாம். நம்ம தினமும் இப்படியே செய்யலாமே. எதுக்கு நம்ம வீணா வாங்கிக்கிட்டு இருக்கோம் வேலை கொடுத்து? நடுராத்திரி என்ன வெளியவா உட்காந்து சமைக்க முடியும்? வீட்டுக்குள்ள தானே பண்ண முடியும். ஆத்திர அவசரத்துக்கு அந்த காலத்து மாதிரி நம்மளும் அடுப்பு வச்சுக்கிடணும்க்கா. அந்த காலத்துலலாம் வீடு கட்டும் போது கொல்லப்புறம் அது இதுன்னு வச்சு நல்லா அடுப்புலாம் வைக்கிற மாதிரி இடம் விட்டு கட்டினாங்க. இந்த காலத்துல சின்ன புறா கூண்டு மாதிரி வீடு. என்ன செய்ய? மட்டும் நீ சொல்றது கரெக்டு தான். அந்த காலத்துல வீடெல்லாம் நல்ல பெருசா போட்டு கட்டணும். இப்போ அப்படியா 1 சென்ட் வாங்க முடியுதா? இன்னைக்கு சண்டே சமையல் பங்கச்சக்கா வீட்டில். இன்னைக்கு புருஷனையும் பிள்ளைகளும் பட்டினி தான் கிடக்கும் போல தெரியுது.